வணக்கம் நாலேஜ் டிவி நண்பர்களே, அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காணொளியை பார்க்க போகிறோம். பொதுவாக நான் வீடியோவை ஷேர் பண்ண சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். தற்போது ஜோ பிடன் அவர்கள் தனது நாட்டு மக்கள் முன்னிலையில் பால்டிமோர் பாலம் சரிந்ததில் அங்கு இந்திய குழுவினர் பல பேர் அமெரிக்கர்களோட உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை சொல்வது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் இந்தியர்களுக்கு எதிரான இனவெறி ஏற்கனவே அமெரிக்க சமூக ஊடகங்களில் தொடங்கியது. இந்த முழு பிரச்சனையை உங்களுக்கு நான் விரிவாக விளக்குறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெளிவாகிடும். இப்போ ரீசண்டாக உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், இந்த வீடியோ உலகம் முழுவதும் வைரலாச்சு. அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு சரக்கு கப்பல். இந்த கப்பல் அமெரிக்கா பாலத்தோட தூணில் மோதும். அதுக்கப்புறம் முழு பாலமும் இடிந்து விழும். இந்த காணொளியை பார்த்து உலகமே அதிர்ந்து போனது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஒரு விவரத்தில் இந்த கப்பலில் இருந்த 22 பேர் கொண்ட பணியாளர்கள் இந்தியர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் இதை பார்த்தீங்களா? இப்போ இந்த செய்தி வெளிவந்துடனே இந்த கப்பலில் பணியாளர்கள் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்க. அமெரிக்க சமூக ஊடகங்களில் இந்தியர்களுக்கு எதிராக தொடங்கிய இனவெறியை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ட்விட்டரில் இந்த படத்தை செயற்கை நுண்ணறிவு கொண்டு உருவாக்கியிருக்காங்க. இதில் இந்தியர்களை எப்படி ஒரு நகைச்சுவையாக காட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இன்சிடெண்ட்டால் சில மக்களோட உயிர் பிரிந்திருக்கலாம். அதிர்ஷ்டவசமாக 22 இந்தியர்கள் இங்கு உயிர் பிழைத்தனர். இந்த ட்வீட்டை பாருங்களேன். இங்கு ஒரு மனிதர் கூறுகிறார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த கப்பலை கையாண்ட 22 பேர் இந்த கப்பலின் பணியாளர்கள் அனைவரும் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள். இந்தியா எங்கள் முழு பாலத்தையும் அழித்து விட்டது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த ட்வீட்டை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? கிட்டத்தட்ட 10 மில்லியன் மக்கள் பார்த்துருக்காங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ என்னோட வீடியோவை அதிகபட்சமாக 2 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இல்லைனா 1 மில்லியன்னு வச்சுக்கலாம். அப்போது 10 மில்லியன் பார்வையாளர்கள்னால் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்படி ரேசிசம் தோன்ற மாதிரி ஒரு ட்வீட்டை நீண்ட காலத்திற்கு பிறகு போட்டிருக்காங்க. 22 பணியாளர்கள் இந்தியர்களாக இருந்தாலும் இந்த கப்பலில் பயணித்த 2 விமானிகள் உள்ளூர்வாசிகள் மற்றும் அவர்கள் இருவருமே அமெரிக்கர்கள். இதே விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது. இப்போ ஒரு கார்ட்டூன் பார்க்குறீங்க. இதில் ஒரு பெண் காட்டப்பட்டுள்ளார். நமது பொருளாதாரத்திற்கு அதிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவை என்று அவர் கூறுகிறார். இவங்களுக்கு பின்னாடி இந்த கப்பல் இடிஞ்சு விழுது. இதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு தொழிலாளர்கள் வரும்போது எங்கள் பாலம் விழும் என்று அவள் அடிப்படையில் கூறுகிறாள். இந்தியர்களுக்கு எதிரான இனவெறி மிக அதிகமாகிவிட்டது. ஆனால் இதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னா, நான் சமீபத்தில் ஒன்றை குறிப்பிட்டேன். இந்த விஷயத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இப்போது இந்த ட்வீட்டை ஒரு நிமிடம் பாருங்கள். இங்கே ரோத்மஸ் என்ற மனிதர் இருக்கிறார். அவர் கூறுகிறார், நான் சாப்பிடுகிறேன், பிரார்த்தனை செய்கிறேன், அன்பை குறை கூறுகிறேன். வெள்ளை பெண்களின் மனச்சோர்வுக்கு 3ஆம் உலகம் ஒரு மருந்து என்று நம்ப வைத்தது. சாப்பாடு, பிரார்த்தனை, அன்பு. ஜூலியா ராபர்ட்ஸின் திரைப்படம் வெளிவந்தது. அதில் அமெரிக்காவில் மனமுடைந்த பெண் ஒருவர் இருப்பதாகவும் அவர் இந்தியா வருவதும் காட்டப்பட்டது. அவள் ஆன்மீகத்தை தேடுகிறாள். அவள் நன்றாக உணர்கிறாள். அவள் வாழ்க்கையில் உதவி பெறுகிறாள். இப்போது அதற்கு கட்டுரை போட்டிருக்கிறார்கள். தேதி காணவில்லை என்பதை நினைவில் கொள்க. தேதி திருத்தப்பட்டது. மேலும் ஒரு பெண் கேரளா சென்றாள். இது மிகவும் சோகமான சம்பவம். உண்மையாகவே ஒரு இந்தியனாக இந்த செய்தி வெளியான போது மிகவும் வருத்தமாக இருந்தது. வெள்ளை பெண்கள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் காக்கசியன் பெண்கள் 3வது இடத்திற்கு செல்லக்கூடாது, அதாவது இந்தியாவிற்கு செல்லக்கூடாது என்று உலக நாடுகள் சொல்கிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதுக்கு எலான் மஸ்கும் ஆம்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் விசித்திரமான விஷயம் என்னன்னா, இந்த செய்திகள் அனைத்துமே 6 வருடங்கள் பழமையான செய்தி. இந்த மாதிரிலாம் நடந்ததுனால இந்தியர்களுக்கு எதிராக ஏன் இனவெறி இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எலான் மஸ்கின் இந்த ட்வீட்டின் கீழ் இந்திய அமெரிக்கன் பற்றி என்ன என்று பல இந்தியர்கள் எழுதியுள்ளனர் என்பதை நான் குறிப்பிட்டிருந்தேன். அமெரிக்காவில் சமீபத்தில் இருந்த மாணவர்கள், அவர்களை பற்றி என்ன? அவர்களோட உயிருக்கு மதிப்பு இல்லை. அங்கு அவர்கள் ஊடக கவனத்தை பெறமாட்டார்கள். இந்திய மாணவர்கள் எங்களுடன் படிக்க வந்து இறந்ததற்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம் என்று அமெரிக்கர்கள் அங்கு கூற மாட்டார்கள். இந்திய மாணவர்கள் இறந்ததை நீங்கள் காணலாம்.
அமெரிக்காவில் பலர் இந்தியர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் எழுதத் தொடங்கினர். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் பால்டிமோர் மேயர் கூட அந்த இடம் விபத்து நடந்தது. பால்டிமோர் மேயர் கப்பலில் இருந்த குழுவினர் SOS செய்தியை அனுப்பியதாக அவர் திட்டவட்டமாக கூறினார். இது பாலத்தின் பல செயல்பாடுகளை நிறுத்தியது. மேலும் நாங்கள் பல உயிர்களை காப்பாற்றினோம். அந்த SOS செய்தி வரவில்லை என்றால் நிலைமை மிகவும் மோசமாக இருந்திருக்கும். இந்த பகுதியின் சட்டம் பால்டிமோர் சட்டம். ஒரு கப்பல் இங்கு செல்லும் போதெல்லாம் 2 விமானிகளும் அமெரிக்கர்களாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள். உண்மையில் அவர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பால்டிமோர் சுற்றி இருக்க வேண்டும். அவர்கள் உள்ளூர்வாசிகளாக இருக்க வேண்டும். எனவே விமானிகள் தவறு செய்தவுடன் SOS செய்தியை அனுப்பி இந்திய குழுவினர் பல அமெரிக்கர்களின் உயிரை காப்பாற்றினர். சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த தொகுப்பை யாரும் படிக்க மாட்டார்கள். இந்தியர்கள் 10 மில்லியன் பார்வைகள், 50 மில்லியன் பார்வைகள், இனவெறி ட்வீட்டுகள் இதை படிப்பார்கள். அமெரிக்க அதிபரும் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. இதோ 20 வினாடி கிளிப். அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, இது பலரை சென்றடையும் என நம்புகிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்தியர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அவர்களுக்கு எதிராக ட்விட்டரில் பரவி வரும் இனவெறி. ஏனென்றால் நீங்கள் வேறொருவரை பற்றி இது போன்ற விஷயங்களை சொன்னால், நீங்கள் வேறு யாரையாவது குறிவைத்தால் உடனடியாக அல்காரிதம் அத்தகைய ட்வீட்டுகளை அச்சிடும். ஆனால் இந்தியாவுக்கு என்ன தவறு என்று இந்தியாவை பார்த்தோம். உங்கள் போக்கு இருந்தால் ட்வீட் அதிகரித்தது, அதன் பார்வை அதிகரித்தது. இங்கே உண்மை வெளிவந்துள்ளது. அவர்கள் படிக்காமல் இருந்திருந்தால் ஜோ பிடன் வந்து சொல்ல மாட்டார். பால்டிமோர் மேயர் வந்து சொல்ல மாட்டார். ஹீரோக்கள் என்று இந்திய குழுவினரை மீண்டும் மீண்டும் அழைத்திருக்க மாட்டார்கள். இப்போது இந்திய வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்து எங்கள் பாலத்தை அழித்ததாக கதை செய்திருப்பார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வேண்டுகோள் என்னவென்றால், இந்திய குழுவினர் ஒரு எச்சரிக்கையை விடுத்தனர். சந்தேகத்திற்கு இடமின்றி உயிர்களை காப்பாற்றினர். இந்த தகவலை பரப்ப வேண்டும். இதை பற்றி உலகிற்கு சொல்லுங்கள். இல்லை என்றால் பிரான்ஸ், இங்கிலாந்து, கனடா, ஜெர்மனியிலிருந்து யாரும் வந்து உங்கள் நாட்டின் இமேஜை காப்பாற்ற மாட்டார்கள். அதை நீங்களே செய்ய வேண்டும். சில நேரங்களில் இனவெறியை எதிர்த்து போராட இதுவே சிறந்த வழியாகும். உண்மை இருளை நீக்குகிறது. எனவே நீங்கள் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வீர்கள் மற்றும் எப்போதும் நினைவில் கொள்வீர்கள். இந்தியராக இருப்பதில் பெருமைப்படுவீர்கள். இந்த வீடியோவை புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி பல வீடியோக்கள் பார்க்குறதுக்கும் மறக்காமல் எங்கள் சேனலை லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.